நல்லா 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 இருந்தது. தெரில, நான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒன்றுமே பேச வரல. அப்புறம் நான் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் டச்சாக இருக்குது. என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. சூப்பரான படம். நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணி, எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மனுஷன்னா எப்படி இருக்கணும், சொந்த பந்தத்தோடு இருக்கணும், ஊரை விட்டு கொடுக்காது, நம்ம பறந்து வளர்ந்த ஊரில் விட்டு கொடுக்காது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது அது அவங்களுக்கு என்ன வாழ்வை ரசிக்க தெரியல. அவங்களுக்கு இங்கே இருக்கிற மேபி இருந்தவங்களுக்கு ஊர்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, சொந்தம்னா பந்தம்னா அந்த மாதிரி ஒரு டச் இல்லாதவங்க இருக்கலாம். இருந்து பழகணும், வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வந்து பார்க்கணும் படம். எல்லாமே நல்லா இருக்குது. சாங் கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டு பேரும் கார்த்தி அரவிந்த் சார் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எங்களுடைய பழைய நினைவுலாம் வர்ற மாதிரி இருக்குது. நாங்களும் கிராமத்தில் தான் வளர்ந்தோம். அதனால் எங்களுக்கே அந்த பழைய இதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோமா, அதே மாதிரியே எங்களுக்கும் அந்த மாதிரி அது என்ன சொல்கிறது, சண்டை சச்சரவு இதெல்லாம் எல்லாமே இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப நல்லா இருந்தது. டச்சிங்காக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கூட ஒன்றுமே தெரியல. அது போக போக கடைசி வர வர உட்கார வச்சிருச்சு. டைம் போனதே தெரியல. ரொம்ப எனக்கு வந்து கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்டார்ல, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதாவது அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அவரோட பேரை கேட்குறதுக்கு பேசுகிறார்ல, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப படம் உண்மையே நல்லா இருந்துச்சுங்க. எங்களுக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். நீடாமங்கலம் பக்கம் தான் எங்கள் ஊர். கோயில்வேணின்னு சொல்கிறதுலாம் எங்கள் ஊர். எங்கள் அப்பா படித்த ஊர். ஆனால் அந்த நினைவுகள்லாம் நினைவு கொண்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இது பண்ணியிருக்காருங்க. அரவிந்த் சாமி கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை விட அந்த கார்த்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கள் ஊரில் பேசுகிற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. ஆமாம், அந்த ரோடெலாம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் நினைவு வந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையில் போய் பார்த்துட்டு வந்தது, ஊரில் சுற்றுனதெல்லாம் ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆமாங்க, கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. குடும்பத்தோட உறவுகளை எப்படி கொண்டாடணுங்கிறதுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. நல்லா இருந்தது. நிறைய இடத்த வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். எங்கள் ஃபேமிலி வந்து இன்னமும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். எல்லாம் தூரமாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து தான் இருக்கோம். எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம். ஒரு 4 தலைமுறைக்கு சொந்தங்கள் இன்னும் வந்து உறவாடிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல படம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கோயில்வண்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் கிராமம். நீடாமங்கலம் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வர ஊர். கார்த்தி அரவிந்த் சாமி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஒரு எளிமையான நடிப்பு. படம் நீண்ட படமாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இல்லை ரொம்ப அருமையான படம். நகரத்தில் உள்ளவங்க பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. தமிழோட பெருமையை கொஞ்சம் இடையில சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக நடந்த தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. ஓவராலாக நல்லா இருந்தது. நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. ரிலேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்தது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. சூப்பர்ப்பா. எமோஷ்னல் டச். வில்லேஜில் வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு அவங்க அனுபவங்களை வந்து வெளிப்படுத்தும் போது நேச்சுரலாக நம்ம லைஃப்பில் நடந்தது எல்லாமே முன்னு கொண்டு வராங்க. ஸோ அது இப்போ இருக்க நகர வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான படம். இப்படி பார்த்தா நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ நம்மளோட பழசெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல படம். நல்ல அனுபவம். 2 பேருமே நேச்சுரலாக நல்லா நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமியும் சரி, கார்த்திக்கும் சரி, சூப்பர். செம்ம எமோஷ்னல். எல்லாரோட லைஃபோட இதை வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு இது நல்ல எமோஷ்னல் கம். எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது.
சரி சரி இல்லை 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 ஆனால் ஆக்சுவலி இது வந்து காரணம் என்னென்னா மாடர்ன் வேர்ல்டு எல்லோரும் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட்டு அதெல்லாம் கிடையாது. இப்படி தான் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வருங்கால சங்கதிக்கு தெரிவிக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த போரை பற்றிலாம் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இருக்க குழந்தைங்களுக்கெலாம் ஜென்ரேஷனுக்கெலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது இதை அவங்க அந்த சீனரியில் வெளியில் ஒவ்வொன்றும் சொல்ல தான் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் வருங்கால சங்கதி கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து அவங்க தெரிவித்தது வந்து அதுவும் இந்த படம் வந்து ஒரு படமாக இல்லாமல் ஒரு நேச்சுரலாக கொண்டுட்டு போனது. அவங்க 2 பேர் நடிப்பும் எக்ஸலண்ட். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாரையுமே தேட்டரில் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபைட் கிடையாது, ஒரு சாங் கிடையாது, எந்த லவ் இல்லாமல் ஒரு படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. கார்த்தி தான் ஃபுல் படமே. கார்த்தியோட ஸ்லாங்கு, கார்த்தியோட அந்த இதுதான் வந்து ஃபுல் படத்தையும் ட்ரைவ் பண்ணிட்டு போகுது. அண்ட் எங்கேயுமே போர் அடிக்காமல், சில லாங் சீன்ஸ்லாம் இருக்குது, பட் எங்கேயுமே இது பண்ணாமல் கொண்டு போகிறது வந்து கார்த்தியோட ஆக்டிங்கும், கார்த்தியோட அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவரோட ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அந்த கேரக்டருக்கு எப்படி அரவிந்த் சாமியை வந்து டைரக்டர் வந்து திங்க் பண்ணாருன்னு தெரியல. அது ஒரு ஸ்டிஃப்னஸும் இருக்கணும், அதே நேரத்தில் எமோஷ்னலாகவும் இருக்கணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கேரக்டர். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. தெரியல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஃபஸ்ட் சீன்லேயே வந்து ரொம்ப எல்லா படமும் டுவர்ட்ஸ் த எண்டு கிளைமேக்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கண் கலங்கும். பட் இது ஃபஸ்ட் சீன்லேயே அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு போகும்போதே நம்மளுக்கே அந்த இது போகிற மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த சீனே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களோட பழைய கால நினைவுகளை நினைவுக்கு வந்தோம். நாங்கள்லாம் டெல்டா மாவட்டத்துலேயே வந்தவங்க. நான் மன்னார்குடிக்காரன். அதனால் அந்த நீடாமங்கல கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நாங்கள்லாம் அந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையில் இங்கே சிட்டியில் இன்றைக்கி வாழ்கிறோம். அது இங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காது தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போன படம். அதுவும் இவரோட முதல் படமும் எனக்கு அதே மாதிரியாக இருந்துச்சு. 96 இந்த படமும் அதே போல் ரொம்ப தத்துரூபமாக நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோடு எல்லாருமே பக்கம் சிட்டியில் உள்ளவங்க எப்படின்னு அவங்களுக்கு அந்த தாக்கம் தெரியாது. அவசரம் எல்லாமே அது எல்லாருக்குமே அந்த வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி நினைவு கூறத்துக்கு ஒரு படம். கண்டிப்பாக பல சீனில் பார்க்க வேண்டியவாங்க. உண்மை தான். ஓகே சார். 2 பேர் கார்த்திக் ஆஸ் யூஷுவல். அவர் வந்து கேரக்டர் எந்த கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்லாம் லட்டு மாதிரி அவருக்கு இந்த கேரக்டரு. அது அரவிந்த் சாமி இதை விட சூப்பராக பண்ணிடுறாரு. எல்லாம் எவ்வளோ ஐஎஸ்ஸாக பண்ணுவார் அவர். அதெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து இந்த கேரக்டர் எடுத்து பண்ணி அவர் தான் மெய்யெல்லாம் நிரூபிச்சிருக்கார். இன்றைக்கி எப்படி இருக்கணும், உறவுமுறைகள் எப்படி மாறணுங்கிறத அவர் ஒரு நைட்டில் நிறையா பாடம் கற்று நம்மளுக்கு அது பாடமாக சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. நல்ல கமல்லாம் ஏன்னா நான் கமல் ரசிகம். அதனால் அந்த பாட்டு அந்த டைமுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் பார்க்க வேண்டிய படம். இல்லை, அது சிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பார்க்குற இந்த டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காது. இந்த காலகட்ட பசங்களுக்கு அது வந்து பிடிக்காது. ஏன்னா அது அப்படியே அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 1960 மாதிரி இதெல்லாம். படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்ததுண்ணா. நல்லா கார்த்தி நடிக்கிற சீன்லாம் நல்லா இருந்தது, நல்லா காமெடியாக இருக்கும். நல்லா பண்ணியிருந்தார். நல்லா எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் நல்லா இருக்கும். நல்லா கனெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருந்தது. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக எல்லாமே நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எமோஷ்னலாக இருந்தது. நானும் கும்பகோணத்துக்காரன். ஸோ டைரக்டரோட அந்த கனெக்டிவிட்டி உண்டு. இன்னும் சொல்லப்போனால் 96 டைரக்டர் என்னோடய ஸ்கூல் அந்த நினைவுகள், ஸ்கூல் சீனியர் தான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி பரபரப்பாக இல்லாமல் பொறுமையாக கொஞ்சம் உட்காந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பழைய சொந்த நினைவுகளை வந்து சொந்தக்காரங்களோட நினைவுகளை கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட் ஃபீல் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியானது. நன்றி பிரேம் சார், தேங்க்யூ.
அதான் நம்மளுக்கு இந்த சாங் மாதிரி இல்லை எல்லாமே வந்து சீன்ஸோட வரதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு தெரியாது அந்த சாங் அந்த டைமில் வரும்னு. பட் அதுதான் ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது அந்த வாய்ஸ் இன்னுமே ரொம்ப டீப்பாக இருந்தது.